எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் ஊரில் திங்கக்கிழமையான சந்தைங்க. நான் சந்தைக்கு போயிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டேங்க. வாங்க சந்தையை பார்க்கலாம். காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. சந்தைக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஊர் சந்தை பாருங்கள். ஆஹா, காய்கறியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் வாரம் போய் அப்படியே சந்தையை அப்படியே சுற்றி பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லதாக வாங்குவேங்க. பாருங்கள் எப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. நல்லா தோட்டத்து காய்கறிங்க, நாட்டு காய்கறி. நல்லா விலையும் மலிவாக இருக்கும், பொருளும் நல்லா இருக்குங்க. இன்னொரு கடையும் கூட போய் பார்க்கலாம். இங்கேயும் நல்லாயிருக்கு. கடை பார்க்க இன்னும் எல்லா கடையும் சுற்றி பார்க்க காய்கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஆசையாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாங்க. காய்கறி அப்படி பார்க்குறோம். அங்கே உள்ளேயும் கூட போய் பார்க்கலாம். இன்னும் நிறைய கடை இருக்குது. வேற ஒரு வாட்டி நீங்கள் சந்தைக்குள்ளே போய் ரவுண்ட்ஸ் பண்ணி எல்லா காய்கறி, பூக்கடை எல்லாமே, கனிகை, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே நல்லதாக கிடைக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு பூரா வச்சுருக்காங்க. 50 ரூபாய்க்கும் வாங்கலாம், 100 ரூபாய்க்கு வேணுனாலும் வாங்கலாம். இப்போல்லாம் வெயிலுக்கு நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க. ஆப்பிள் 50 ரூபாய்க்கும் வச்சுருக்காங்க, 100 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. சாத்துக்குடி, தர்பூசணி எல்லாமே மலிவாக கிடைக்குங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க எங்கள் ஊர் சந்தையில். நாங்கள் இன்னும் அடுத்த கடைக்கு போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க அவ்வளோ கண்ணு குளிர்ச்சி, அவ்வளோ காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா கிடைக்குங்க. எங்கள் ஊர் சந்தையே சந்தை தாங்க. பூண்டு, இஞ்சி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. பாருங்கள், முள்ளங்கி, கத்திரிக்காய், சேனக்கிழங்கு எல்லாம் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு இதெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே சாக்குலையாக ஒவ்வொரு மூட்டையாக அப்படி பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். அத்தனையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க. ஊட்டி பீட்ரூட்டுங்க, நான் கூட வாங்கினேன். பார்த்தா அவ்வளோ கலராக நல்லா டேஸ்ட்டாக காய் எல்லாம் அவ்வளோ இதாக இருக்குங்க. நான் வாங்கினேங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் சும்மா அதெல்லாம் 20 ரூபாய்க்கு வாங்கினால சும்மா அள்ளி போடுவாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வாரம் இருக்காங்க. நான் அந்த அம்மாட்ட வாங்குவேங்க. நம்ம நல்லதாக தான் வச்சுருப்பாங்க. எல்லாமே நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கொஞ்சம் பழசாக கூட அது இல்லைங்க, அது பழசுங்க அப்படி சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் நியாயமாக நல்லா கரெக்டாக பேசுவாங்க. எல்லாமே சொன்னாலும் நல்லா கிராமத்து வியாபாரிங்க. நல்லா நேர்மையாக நல்லதாக கொடுப்பாங்க. பாருங்க, நான் கூட பீட்ரூட்டு நான் வாங்கினேன். 20 ரூபா தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. வெண்டைக்காய் நல்லாயிருக்கும். நாங்கள் வெண்டைக்காய் போடுங்கன்னு வாங்கினோம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, அஞ்சு காய்கறிங்க 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாங்க, அரை பையே வந்துடுச்சு.
பாருங்க, வாங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு அம்மா கூட கேட்டாங்க, இருங்க காய் நல்லா இருக்கா அப்படி சொல்லி கேட்டாங்க. வாங்க இந்த பக்கம் வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க, அதான் வாங்குகிறோம் அப்படி சொன்னால் அந்த அம்மா பக்கத்தில் நின்ட்டாங்க. அவங்களும் வாங்குறாங்க. நான் எப்போவுமே இந்த அம்மாட்ட தான் வாங்குவேங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். எல்லாருமே என்னை கேட்குறாங்க. கத்திரிக்காய் பார்த்தேங்க, கத்திரிக்காய் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் கத்திரிக்காயும் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினா, நாட்டு கத்திரிக்காய்ங்க, தோட்டத்தில் விளைஞ்சது. அதையும் பார்த்துட்டு அதையும் வாங்கினேங்க. அப்புறம் பச்சை பட்டாணிங்க. சரி நைட்டுக்கு ஏதோ வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தா, பச்சை பட்டாணி ஊற வச்சது பாக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் கூட ஒரு 2 பாக்கெட் வாங்கினோங்க. பாக்கெட்டு 20 ரூபாய்க்குங்க. எத்தனை பாக்கெட் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். எவ்வளோ தேவைக்கோ அவ்வளோக்கு வாங்கலாம். நான் 2 பாக்கெட் வாங்கினேங்க. அப்புறம் குடமிளகா ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சுதுங்க. அடுத்த கடையில் பார்க்கும்போது ஒரு கடையில் பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சது வாங்கினேங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எனக்கு பிடிக்குங்க குடமிளகா. அதனால் குடமிளகா வாங்கினேங்க. க்ளோஸ் ஆயிடுச்சு. குடமிளகா வாங்கினேங்க. இந்த பொருள் செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக குடமிளகா வாங்கிட்டு இருந்தேங்க. பழுத்த பழமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பழத்துலேயே குடமிளகா கேட்டேங்க. நீங்கள் வந்து அதே கேட்குறீங்க, அது வேறு இல்லை, பச்சை காயாக தான் இருக்குது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்தாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா எப்போவும் இந்த அம்மாட்ட பொரிக்கடை வாங்குவாங்க. பொரிக்கடைக்கு வந்தாங்க. எங்கள் அம்மாங்க எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸுங்க உப்பு பொரிங்கிறது. அந்த உப்பு பொரி வந்து கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு உப்பு பொரி வாங்கினாங்க. அந்த உப்பு பொரி வாங்கும்போது கூட ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் உப்பு பொரி வாங்குறீங்கன்னு. எங்கள் ஊரில் அது ஃபேமஸ் இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மாவும் கூட வந்து அவங்களும் வாங்கினாங்க. கேட்டாங்க, உப்பு பொரி வாங்குறீங்களா, இது பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடைக்காரக்காவும், ஆமாம் உப்பு பொரி தான் எனக்கு கொண்டு வரலையே ஜாஸ்தி போகுது, உப்பு பொரி சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அந்த அக்கா பக்கத்தில் இருக்கிற அக்காவும் வந்து, எனக்கு இப்போ இந்த வாரம் உப்பு பொரி போடுங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்களும் வாங்கினாங்க. அப்புறம் அந்த கடையில் பேசிட்டு, நீ லேட்டாக இன்றைக்கி அப்படி சொல்லி கேட்டாங்க. ஆமாங்கக்கா, கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க்கா, வெளியே லேட் ஆகிடுச்சுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்புறம்
பொதி வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் வாங்கிட்டு வரும்போது ஒரு அக்கா வாழைக்காய் வாங்குங்க, வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்க அப்படி சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு எல்லாருமே எனக்கு சொந்தக்குள்ளே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, பேசுவாங்க. அதனால எல்லாமே வியாபாரமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக பார்ப்பாங்க, பேசுவாங்க. இந்த இதில் அப்புறம் அப்படியே சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சுங்க. அந்த அக்கா வாழைக்காய் வாங்க கூப்பிட்டாங்க. அப்போது சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா இருந்துச்சுங்க. அதையும் நான் வாங்கிட்டு, உடம்புக்கு நல்லதில்லைங்க, அதனால் வாங்கிட்டு அப்படியே அந்த அக்காவோடய கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிவிட்டு, எல்லாம் நல்லா இருக்கீங்களாக்கா எப்படிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அப்புறம் அப்படியே அப்படியே வந்தேங்க. வாழைக்காய் 20 ரூபாய்க்கு 2 காய்ங்க, நல்லா பெரிய பெரிய காய்ங்க. சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா இருக்குங்க, மீடியமான சைஸில் தான் இருந்தது. பெருசெல்லாம் இல்லைங்க, சிறுசும் இல்லைங்க, மீடியமான சைஸாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டேன், வாழைக்காயும் வாங்கிட்டேன்.